சொந்தமா வீடு கட்டி சில பண்ணியிருக்கிறோம். அது விஷயமா சில இப்ப நம்ம கீதா அவர்கள்ட்ட நம்ம இந்த சில விளக்கங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். நம்ம பார்த்தா கஷ்டப்பட்டு கட்டின வீட்டுல பாத்தீங்கன்னா பெரிய சந்தோஷமாவே இருந்திருக்காது. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் இருந்திருப்போம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனைகளும் இதையும் சந்திச்சுட்டு தான் இருப்போம். அது வந்து வீட்டுல வீடு கட்டின முறையில இந்த வாஸ்து குற்றமா இல்ல ஜாதக ரீதியான குற்றமா அப்படிங்கிற ஒரு விளக்கங்கள் வந்து தேவை. அதை திரு கீதா அவர்கள்ட்ட வந்து நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அனைவருக்கும் வணக்கம். அதாவது இப்ப சார் பாத்தீங்க அப்படின்னா வீடு கட்டியிருக்காங்க. அவங்க விருப்பப்பட்டு சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கணுன்றதுக்காக வீடு கட்டியிருக்காங்க இல்லைங்களா? அவங்களோட தகுதிக்கு மாதிரி சில பேர் பாத்தீங்கன்னா குறைஞ்ச பட்ஜெட்டு, சில பேர் பாத்தீங்கன்னா அதிக பட்ஜெட்டை கட்டியிருப்பாங்க. சந்தோஷமா எல்லாமே ஹோமங்கள் எல்லாம் கரெக்டா வாஸ்தெல்லாம் பார்த்துதான் போயிருப்பாங்க. ஆனா போன பாத்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 6 மாசம் நல்லா இருப்பாங்க. சில பேர் 1 வருஷம் அல்லது 6 வருடங்கள் எவ்வளவுதான் அதிகபட்சம் பேருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திருப்பியும் குற்றம்னு சொல்லிட்டு வந்துட்டு வாஸ்துக்காரங்களை கூட்டிட்டு வந்து மறுபடியும் வாஸ்து பாக்குறோம் இல்லைங்களா? அப்படி பாக்குறப்போ அவங்க என்ன சொல்றாங்க, அந்த இடத்துல அக்னி மூலை சரியில்லை, ஈசான மூலை சரியில்லை, வாயு மூலை சரியில்லை, குபேர மூலை சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அல்லது பல கலர்கள் இருக்கீங்களா இதெல்லாம் மாத்தி அமைச்சு போயிருப்பாங்க. சரி, இவங்க என்ன பண்ணிருப்பாங்க, ரைட்டு அவங்க சொல்லியிருக்காங்க நம்மளும் செய்யலாம் அப்படின்னு வந்து செஞ்சிருப்பாங்க. செஞ்சு பாத்தீங்கன்னா ஒரு 3 மாசம் ஓகே. ஆனா திரும்பவும் என்ன பண்ணோம், பழையபடியும் அதே பிரச்சனை தான் வந்துட்டு இருக்கு இல்லைங்களா? இப்ப அததான் சார் வந்து கேக்குறாங்க நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்றத. இப்போ நம்ம பாத்தீங்க அப்படின்னா வாஸ்து குற்றம் அப்படின்றது இருக்கா அப்படின்னு கேட்டா அது எதுவுமே கிடையாது சரிங்களா? வாஸ்து அப்படின்றது என்னன்னா நம்மளோட எண்ணங்கள் மட்டும்தான் வாஸ்து. எந்த இடத்துல என்ன வைக்கணுமோ அதை வச்சீங்கன்னா கரெக்டா இருக்கும் சரிங்களா? இப்போ நம்ம அந்த காலத்துல எடுத்துப்போம் சரிங்களா? மண்ணுன்னு ஒண்ணு இருந்ததுங்களா? மண்ணு, களிமண்ணு, செம்மண்ணு, வண்டல் மண்ணு, கரிசல் மண்ணு அப்படின்னு ஒண்ணு இருந்துச்சு. அப்போ இந்த மண்ணு தான் வந்து தீர்மானிக்கணும் நீங்க இந்த இடத்துல இருக்கணுமா இருக்க வேண்டாமா, இது உங்களுக்கு ஒத்து வருமா ஒத்து வராதுன்னு. ஃபர்ஸ்ட் நம்ம மண்ணை என்னைக்கா தேர்ந்தெடுத்திருக்கோமா? இல்ல. ரைட். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வீட்டு கட்டடம் இல்லைங்களா? அப்ப கட்டுறப்போ நம்மளுடைய குலதெய்வத்துல ஃபர்ஸ்ட் உத்தரவு ஒண்ணு கேட்கணும். அந்த உத்தரவை கேட்டு நம்ம செஞ்சோம்னா நல்லா இருக்கும். ரெண்டாவது, எந்த திசையில நம்ம கட்டலாம், கிழக்கு திசையா, வடக்கு திசையா, மேற்கு திசையா, தெற்கு திசையா அப்படின்னு ஒண்ணு இருக்கும். இதெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணி அந்த வீடை கட்டினாலே நமக்கு நல்லா இருக்கும் சரிங்களா? ஆனா இன்னைக்கு நீங்க என்ன பண்றீங்க, ஜோசியிட்ட போய் எங்கிட்ட பணம் காசு இருக்கு, என்னால இதை இன்னைக்கு கட்டினாதான் கட்ட முடியும், இல்லைன்னா கட்ட முடியாது, ஏன்னா எங்க பணம் இல்ல அப்படின்னு நீங்களே உங்களை சமாதானப்படுத்திக்கிட்டு தான் செய்யறீங்க. ஆமா தானங்க? இதுதான் உண்மையும் கூட நடந்திருக்கும் இல்லைங்களா? ஆனா இப்ப இதுல இருந்து நம்ம எப்படி சரி பண்றோம் அப்படின்றது மட்டும்தான் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. வாஸ்து குறை கிடையாது. நம்ம ஜாதகத்துல நமக்கு நேரங்காலம் நல்லா இருக்கா அப்படின்றதுதான். இப்ப முன்னோர்கள்லாம் அதுக்குன்னு வழிவகுத்து வச்சுட்டு போயிருக்காங்க. திசை 4 திசை. இந்த 4 திசை ரிஷப, கன்னி, மகரம்னா தெற்கு பார்த்த வாசல், மேச, சிம்ம, தனுசுனா கிழக்கு பார்த்த வாசல், மிதுன, துலாம், கும்பம்னா மேற்கு பார்த்த வாசல், கடக, விருச்சகனா வடக்கு பார்த்த வாசல். இப்ப இந்த லக்னக்காரங்க தான், ராசிக்காரங்க கிடையவே கிடையாது. இதுல ராசியை கொண்டு பார்த்துதான் இன்னைக்கு நிறைய பேர்த்தோட வாழ்க்கை வந்து பிரச்சனைக்கு உண்டானது இருக்கு. கடனும் ஆனது அதனாலதான். இந்த வீட்டுக்கு போனப்ப சரியில்லைன்றதுதான். அதுக்கு பாட்டுமே கவிஞர் கண்ணதாசன் கூட சூப்பரா பாட்டு எழுதியிருக்காரு. பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டதா கருடா சௌக்கியமா, யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியம். அப்ப நம்ம ஒவ்வொருத்தரும் வசிக்கக்கூடிய வாசல்னு ஒண்ணு இருக்கு. அந்த வாசலை வசிச்சு பாருங்க, உங்களுக்கு ராஜயோகம். சில சமயத்துல வந்து நம்ம கட்டுறது இல்லாம இப்ப ரெடிமேடா இருக்கிறது அபார்ட்மெண்ட்ல வாங்கி நம்ம குடி போயிடுறோம். அந்த மாதிரி இருக்கிறதுல இந்த சிக்கல்கள் வர்றதுக்கு வாய்ப்பு கட்டாயம். அதாவது யாருக்கு அடுக்குமாடி வீடு நல்லா இருக்கும், யாருக்கு தனிப்பட்ட வீடு நல்லா இருக்கும், அல்லது ரெட்டப்பட வீடு நல்லா இருக்கும், இல்ல எனக்கு மாடி வீடு பெருசா, இல்ல கூரை வீடு பெருசா, இல்ல நார்மலான வீடு பெருசா அப்படின்னா இருக்கு. கடக, விருச்சக, மீனத்துல பிறந்தவங்களுக்கு மேபி 4ஆம் இடம் பலகால் ராசினால அவங்க அடுக்குமாடியில இருந்தா நல்லா இருக்கும். இதுவே ரிஷபகன்னி, மகரம் அப்படின்றப்ப பாத்தீங்கன்னா அவங்க ஒரே வீடுதான், சிம்பிளா நல்ல பிரம்மாண்டமா பங்களா மாதிரி கட்டி வாழ்ந்த ராஜயோகம். இதுவே மிதுன, துலாம், கும்பம் அப்படின்னா அந்த ஸ்டோர் வீடு மாதிரி எல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி கட்டினா நல்லா இருக்கும். இப்ப நம்ம அபார்ட்மெண்ட் மாதிரி வாங்கி விலைக்கு வாங்கி போற வீட்டுல வந்து இருந்துட்டு அதுல இருக்கிற குறைபாடுகள்னால இருக்குமா அப்படிங்கிற கட்டாயம் அந்த மண்ணு நமக்கு தீர்மானிக்கணும் இல்லையா? ஏன்னா வாங்கினது ஒருத்தரா இருப்பாரு, அவரோட தேவைக்கு அவங்க ராசிக்கு அது வாங்கியிருப்பாங்க. உங்களோட ஜாதக ரீதியை பாக்குறப்ப அது ஒத்து வராது. அப்ப அதனாலயும் கடன் தான் வரும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா காலி இடம் வாங்கி வீடு கட்டினா சிறப்பா இருக்கும், சில பேருக்கு கட்டின வீடு சிறப்பா இருக்கும், சில பேருக்கு பழைய வீடு சிறப்பா இருக்கும். அப்போ இந்த ராகு கேதுகள் 4ஆம் இடத்துல பாவ கிரகங்கள் சொல்லக்கூடிய கிரகங்கள் இருந்துச்சுன்னா பழைய வீடு உங்களுக்கு ராஜயோகம் சரிங்களா? இப்ப இதுவே வந்து 4ஆம் இடத்துல சூரிய பகவான்றத புது வீடு தான், நீங்க பூமி பூஜை போட்டு அஸ்திவாரம் போட்டுதான் கட்ட முடியும். இதுவே சந்திர பகவான்றதுனா ஏற்கனவே ஒருத்தர் பயன்படுத்திருப்பாரு, அந்த வீட்டை வாங்கினா நமக்கு யோகம். இப்ப இது யாரோட யோகத்தை, அந்த புருஷன் பொண்டாட்டி குழந்தைகள் இருக்காங்க,
இது யாரோட இதை வச்சு நம்ம அந்த வீட்டை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம்? அது வந்து யாரோடதுன்னா அந்த குடும்ப தலைவர் தான். சரிங்களா? இப்போ நீங்க எப்படி கேக்குறீங்க அப்படின்னா இந்த வீட்டுனால எனக்கு ராஜயோகம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற மாதிரி உங்களுடைய கேள்வி இல்லைங்களா? ரைட். இப்போ நல்லா புரிஞ்சுக்கங்க, இந்த வீட்டுக்குள்ள வரீங்க. இப்ப வீட்டுல எத்தனை வாசல் வைக்கலாங்க? மேபி 2 வாசல் வைப்பாங்க. ஒண்ணு தலைவாசல், இன்னொன்னு உபவாசல்னு வைப்பாங்க. அப்போ இந்த நிலவாசல்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா, அதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? நம்ம வீடை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த பெண்களை மையப்படுத்தி தான் அந்த வீட்டை நம்ம கட்ட போறோம். அப்புறம் ஏன் அந்த இதுல வர அந்த பிரச்சனைகள் வரக்கூடிய? அதாவதுங்க, பெண்கள் பிரகாரம் வீடு கட்டுறோம் இல்லைங்களா, ஆனா இதுல வந்து நற்பலன்கள் கிடைச்சிருக்கா அப்படின்னு கேட்டா ரொம்ப கம்மி தான். சரிங்களா? இப்போ ஒண்ணுமே வேண்டாம். இப்போ ராஜ நிலை அப்படின்னு சொல்லுவோமா, ராணி நிலைன்னு சொல்லுவோமா? ராஜநிலை என்ன சொல்லுங்க? ஏன் ராஜ நிலைன்னு சொல்றாங்க? பிரதானம். ஓகே. இப்ப பெண்கள் பேர்ல இருக்கிறப்ப நம்ம ராணி நிலைன்னு மாத்திக்கலாம்ல. இது மாத்த முடியுமான்னு கேட்டா கிடையாது, முடியாது. ஏன்னா முன்னோர்கள் ரிஷிகள் அவங்க கரெக்டா சொல்லியிருக்காங்க, அவ்வளவுதான். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். இப்ப இந்த அண்ணன் வந்து கேமரா, அந்த அண்ணன் பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆகி அவருக்கு 10 வருஷம் குழந்தைகள் இல்ல. அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க மனைவியோட விருப்பத்து பிரகாரம் இன்னொரு கல்யாணம் பண்றாரு, 2 கல்யாணம் பண்றாரு. அந்த 2வது கல்யாணம் பண்ண யோகம் அவருக்கு குழந்தை பிறந்துருது. அந்த குழந்தை பிறந்த யோகம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நல்ல செல்வ செழிப்பு. அப்ப எல்லாரும் உட்காந்து பேசுறாங்க, எப்படி சரி நம்ம ஒரு இடம் வாங்கலாம், வீடு கட்டலாம் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. அப்போ இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, முதல் மனைவி பேர்ல வாங்கலாம்னா அந்த 2வது மனைவி கோச்சுக்குவாங்க. என்னப்பா என் பேர்ல உங்களுக்கு அன்பு இல்லையா? என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு முதல் மனைவி பேர்ல தான் அன்பு இருக்கு. சரி, 2வது மனைவி பேர்ல வாங்கலாம்னாலும் அந்த முதல் மனைவி கேட்பாங்க, என்னதான் இருந்தாலும் நான் குழந்தை பெத்து தரல, அதனால என் மேல உங்களுக்கு பாசம் இல்ல, அதனால நீங்க வந்து செய்யறீங்க அப்படின்னு. அப்ப இவர் என்ன பண்ணுவாரு? நீங்க என்ன பண்ண போறீங்க? சரி, அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கங்க, நிலவாசல்ன்ற ஒண்ணுதான். அதே மாதிரி வீட்டுக்கு தலைவர் ஒருத்தர் தான், ஒண்ணு அப்பா, அதுக்கப்புறம் மகன் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா மகன், அவ்வளவுதான். சரிங்களா? அது மாதிரி ஆண் மகன் ஒருத்தர் மட்டும்தான். அவர் வந்து 1க்கு மேற்பட்ட கல்யாணங்கள் எவ்வளவு வேணாலும் பண்ணலாம். அப்ப அந்த பெண்கள் எல்லாம் எங்கேருந்து வராங்கன்னா கிழக்கு திசை, வடக்கு திசை, மேற்கு திசை, தெற்கு திசையில இருந்து வருவாங்க. ஆனா இவர் ஒரே இடத்துலதான் நிரந்தரமா இருப்பாரு. பெண்களுக்கு பிறப்பு ஒரு இடம், வளர்ப்பு ஒரு இடம், அவங்களுக்கு நிரந்தரம் கிடையாது. அதனால அவங்க பேர்ல தயவு செய்து யாரும் வீட்டை பார்த்து வைக்காதீங்க. வச்சீங்கன்னா இந்த மாதிரி கடன் சூழல் பிரச்சனை, இந்த மாதிரி போராட்டங்கள் தான் வரும். இதுவே உங்களுடைய குடும்ப தலைவர் ஆண்கள் ஜாதகத்துல அந்த லக்னத்துக்கு சுகாதிபதி லக்னாதிபதி நல்லா இருக்குங்கன்னா அவங்க பிரகாரம் நிலவாசல் வச்சீங்கன்னா ஜெயிக்கலாம். பத்திரம் பாண்டு எல்லாம் பெண்கள் பேர்ல இருக்கலாம். நீங்க வீட்டுக்குள்ள வைப்பீங்களா ராஜ நிலை, அந்த நிலை மட்டும் குடும்ப தலைவர் பிரகாரம். லக்ன ரீதியா அவங்க ஜாதகத்துல லக்னம் எப்படி இருக்கு, 4 குடைவர் நல்லா இருக்காரா, அது பிரகாரம் பார்த்து வச்சா வெற்றி. ஆமா, வச்சா நல்லா இருக்கும். இது வாஸ்துக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. நீங்க வாஸ்து இல்லாமயே நீங்க ஒண்ணும் வேணாம், ஒரு ட்ரெண்ட் போடுங்க ஏதோ ஒரு இடத்துல, அது நல்லா இருக்காங்கல்ல, கூரையில இருந்தவங்க நல்லா இருக்காங்கல்ல, கோபுரத்துல இருந்தவங்க கஷ்டப்படுறாங்கல்ல, அப்ப அவர் உட்கார்ற திசைதான். இப்ப இதை உதாரணத்துக்கு ஒரு சின்னதா திசை அப்படின்றத மட்டும் மென்ஷன் பண்ணலாம், ஒண்ணுமே வேணாம். இன்னைக்கு நிறைய ஆக்டர்லாம் இருக்காங்க இல்லைங்களா, எல்லாம் பாருங்க வெளியூர்ல இருந்தவங்க தான், யாரும் இந்த ஊர்ல கிடையாது. உதாரணத்துக்கு ரஜினிகாந்த் எடுத்துப்போமே, அவர் மேற்கு திசை கர்நாடகால இருந்து தானே வந்தாரு, கர்நாடகா இருந்து சென்னைக்கு வராரு. அப்ப என்ன பண்ணுறது, அது வடகிழக்குங்களா? அப்ப இந்த திசையில வராரு, அந்த திசை தான் அவரை தூக்கி விட்டுச்சு, மற்றபடி வேற ஒண்ணுமே கிடையாது. அது மாதிரி உங்க ஜாதகத்தை உங்களுக்கு அதிர்ஷ்ட திசைன்னு ஒண்ணு இருக்கும், யோக திசைன்னு ஒண்ணு இருக்கும். அதை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க பண்ணீங்கனால எல்லா காரியமும் சக்சஸ் தான். இப்ப நீங்க கொடுத்த விளக்கங்கள் வந்து ரொம்ப எங்களுக்கு திருப்திகரமா இருந்தது. இதனால் வரைக்கும் வந்து இந்த வாஸ்து பிரச்சனைனாலதான் வீட்டுல இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும்னு நாங்க நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா நீங்க கொடுத்த விளக்கத்துல வந்து இருந்துகிட்டு ஜாத ரீதியா பார்த்துதான் ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னு சொல்றது உங்களோட விளக்கங்களுக்கு மனமார்ந்த நன்றி. நன்றி, வணக்கம்.